வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். எனக்கு ஒரு 2-3 பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. சார், நான் ஃப்ரெஷர் சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எப்படி படிக்கணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது, ஒரு ஃப்ரெஷர் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி. ஸோ நிறைய ஃப்ரெஷருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பதட்டம், பயம், நம்ம பாஸ் ஆகாமல் மாட்டோமா, இல்லை தப்பாக பேங்க் எக்ஸாமுக்கு வந்துட்டோமா, இல்லை அவனை பார்த்து அவங்க சொல்லி வந்தோமே இது கரெக்டாக, அப்படி இப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஃப்ரெஷர் தான் நிறைய குழப்பத்தில் இருப்பான். ஏன்னா ஆவரேஜ் பெர்ஃபார்மர், டாப்பரு, அவன்லாம் ஓடிக்கிட்டே இருப்பான். 1 வருஷம் 2 வருஷம் படித்து அவன் எக்ஸாம்லாம் நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பான். இந்த ஃப்ரெஷர் உள்ளே வரும்போது தான் நிறைய குழப்பத்தோடு இருப்பீங்க. அடுத்தென்னு யோசிக்க தோணும். ஸோ உங்களுக்கான இந்த வீடியோ தான். ஸோ ஃப்ரெஷர் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்ற வீடியோ தான் அது. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரெஷர் சார், நான் முறையாக படிக்கணும், எனக்கு ஆர்கனைஸ்டாக பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கேஜ் தேவை அப்படின்னா நம்மளோட ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ராயல் பாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராக் வித் ஜாக் வெப்சைட்டில் உள்ள எல்லா மெட்டீரியல்ஸையும் நீங்கள் 1 இயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. ஆஃபரை வந்து நாளை கழிச்சோடு முடிக்க போகிறோம். ஸோ CWJ40 அப்படின்ற கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லே வந்து எப்படி வந்து ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வீடியோவே போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ், ஒரு ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் தேவைப்படுது, ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது, இல்லை என்ன பிரச்சனைனாலுமே இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ ஃபாலோ பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரெஷர்னால் யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க சொல்லியோ இல்லை யாராவது ரெஃபர் பண்ணியோ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியோ இல்லை வீட்டில் உட்காந்தையோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் ஆகிருக்கும். அவங்க தான் ஃப்ரெஷர். பிகினர்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் படிச்சிருப்பான். சரிங்களா? இந்த ஃப்ரெஷருன்றவன் புதுசாக இந்த பேங்கிங் ஃபீல்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிருப்பான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது பயத்தை விட்டுறணும். இதுதான் ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது. சரிங்களா? ஸோ பயமே இருக்கக்கூடாது. உள்ளே நுழைஞ்சிட்ட எதுனாலும் பார்த்துக்கலாம், நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வேணும். சரியா? சார், என்ன சார் சும்மா பேசி வீடியோ போடுறீங்க, கண்டென்ட் வீடியோ போட மாட்டீங்களா சார்? கண்டென்ட் வீடியோ டெய்லியும் போய்கிட்டே தான் இருக்குது. இது நான் ஏன் பேசி போடுறேன், எனக்கு வந்து என் மக்கள் மனநிலையை பற்றி எனக்கு தெரியும். அதனால தான் உங்களை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, உங்களை வழிநடத்துறதுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்டில் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பயத்தை விட்டுறணும். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், நம்மளால் முடியும், நம்ம கண்டிப்பாக இதில் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். செகண்ட் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. சரிங்களா? பேங்க் எக்ஸாமுக்கு உள்ளே வந்துட்டேன், நான் எல்லாருக்குமே முன்னாடி இருந்து சொல்கிறது தான், பேங்க் எக்ஸாம் பொண்டாட்டி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன். சரியா? வேறு பொண்டாட்டியை பார்த்துட்டு போக மாட்டேல, இந்த பொண்டாட்டியோட தானே வாழுவேன். ஸோ பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தான்டா நான் வெளியே போவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஸ்கிப்பே பண்ண மாட்டேன்னா மட்டும் உள்ளே படிக்கவா, இல்லாட்டி வராத. இப்போயே நான் சொல்லிட்டேன், வந்தேன்னா மண்டையை பொழந்துருவேன். ஸ்கிப் பண்ணும் அப்படின்ற மனநிலைமையில் வந்தேன்னா மண்டையை பொழந்துருவேன், ஓடி போயிருப்பேன். நான் இல்லை சார், கண்டிப்பாக படித்து பாஸ் ஆவேன் அப்படின்னா பேங்க் எக்ஸாமை படிக்க ஸ்டார்ட் பண்ணு. சரியா? கிளியராக எல்லாத்துக்குமே? தேர்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் ஸ்ட்ராங் பண்ணும். என்ன அப்படின்னா, நீங்கள் காலேஜில் வந்து மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது என்னது, கம்யூனிகேஷன் கிளாஸாக, அது என்ன இருப்பாங்க, யாருன்னு ஒரு கிளாஸ் இருப்பாங்கல்ல, அது என்னவோ ஒரு பேர், உங்களுக்கு காலேஜெல்லாம் நடத்துவாங்க இல்லையா, இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளாஸஸ்லாம் நடத்துவாங்க. அதில் வந்து சில விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் நமக்கு அப்படின்ற ஒரு மெதப்பு வந்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ரிலேஷன் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சரியா? இந்த கிளாஸ் இன்டர்வியூ TCS CTS இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு கிளாஸ்லாம் எடுப்பாங்க வந்து. சரியா? அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி கொடுப்பேன், அதில் பிளட் ரிலேஷன்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரியும்டா அதெல்லாம் அப்படின்ற ஒரு மெதப்பு வந்துடக்கூடாது. எந்த டாபிக்னாலும் ஃபுல்லாக நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் படிக்கணும். பேஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். எனக்கு தெரியும் அதை அசால்ட்டாக விட்டுட்டு போயிடக்கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சில பேர் அப்படி இருக்காங்க, அவன் எங்கேயாவது இந்த டாப்பிக்கை படிச்சிருப்பான், ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படிச்சிருப்பான், இதுதான் எனக்கு தெரியுமே, வேறு டாபிக் படிப்போம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. அந்த டாப்பிக்கை, எல்லா டாப்பிக்கையும் பேசிக்லேருந்து இன்டெப்த்தாக படிக்கணும் ஃப்ரெஷர்ஸ். இதுதான் அடுத்த முக்கியமான விஷயம். சரியா?
ஃபோர்த்து, டீமோட்டிவேட் ஆகக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி டீமோட்டிவேட் ஆவாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் நீ படிக்கிற, உன் கூட ஒருத்தன் பக்கத்தில் வந்து உட்காரானா, அவன் காலேஜில் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருப்பான், ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே 1000க்கு மேலாம் மார்க் எடுத்திருப்பான். ஸோ நீ ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்ப, மேபி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். அப்போ உனக்கு ஒரு பயம் வரும், இவனோட நம்ம காம்படேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டீமோட்டிவேஷன் ஆக. இங்கே எல்லாருமே சமம்தான், சரிங்களா? ஸ்கூலு படித்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இங்கே எல்லாருமே 0ல் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸ் அதை புரிஞ்சுக்கோங்க, சரியா? அவன் நல்லா படிக்கிறவன் ஸ்கூலில் காலேஜில் நம்ம அவனோட காம்படேட் பண்ண முடியுமான்ற ஒரு டீமோட்டிவேஷன், செல்ஃப் டீமோட்டிவேட் நீ ஆயிக்காத. எல்லாருமே இங்கே 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம சேனலில் உள்ள சக்ஸஸ் ஸ்டோரி நீ போய் பார்த்தேன்னா, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, லாஸ்ட் பெஞ்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான் கிளியர் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, சரியா? அதனால் நீங்கள் அதை நினச்சி டீமோட்டிவேட் ஆகிக்கக்கூடாது. இது ஒரு விஷயம், சரிங்களா? அடுத்தது கம்பேரிசன். கம்பேர் பண்ணக்கூடாது. எப்படி கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ கிளாஸில் உட்காந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சரியா? டீச்சர் நடத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, ஒருத்தன் மட்டும் ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ அதை பார்த்த உடனே நீங்கள் டக்குன்னு டீமோட்டிவேட் ஆவீங்க. என்னடா நம்ம கூட தான் உட்காந்து படிக்கிறான், இப்போ தான் புதுசாக பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கான், அவன் ஆன்சர் சொல்கிறான், நம்மளால் முடியலையே, நமக்கு தெரியாதோ, நம்ம தத்தியோ அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஏன்னா அவன் ஆல்ரெடி வேறு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி படிச்சிருப்பான் அந்த இன்ஸ்டியூட்லேயே, கொஞ்சம் கேப் விட்டு வேறு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பான். அதனால அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் ஆன்சர் பண்ணுறான், சரிங்களா? நீ அவனை பீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அவனை தூக்கி நல்லா படிக்கிறவனை விட்டால் அவன் தான் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். இவனுக்கு மேலே ஜாம்பவான்கள்லாம் இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா? நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணும். உன்னோட ப்ரிப்பரேஷனில் நீ ஒன்றை பீட் பண்ணி ஒன்னோட ரெக்கார்டை நீ பீட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தவனை கம்பேர் பண்ணி நீ ஃபீல் பண்ணிக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் டீச்சர் கேட்குறாரு அப்படின்னா, அவன் சொல்கிறான்னா மற்ற எல்லாருமே, ஒரு கிளாஸில் ஒரு 40 பேர் இருக்கான், ஒருத்தர் சொல்கிறான்னா 39 பேருமே டிமோட்டிவேட் ஆவாங்க. அவனை பார்த்து, என்னடா அவன் சொல்கிறான், நம்ம கூட தானடா உட்காந்துருக்கான் அப்படின்னு. அப்படி டிமோட்டிவேட் ஆகாதீங்க. அவன் மேபி வெளியே படிச்சிருப்பான், இல்லை ஆல்ரெடி அந்த இன்ஸ்டியூட்டில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், அந்த கிளாஸையே திரும்ப கவனிக்கணும்னு வந்திருப்பான். ஸோ அதை பார்த்து நீங்கள் டிமோட்டிவேட் ஆகிக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அடுத்து 6வது, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இதுதான் எல்லாருமே பண்ணுற தப்பு, சரிங்களா? இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பேக்கேஜ் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கிளாஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லியுமே ஒரு கிளாஸும் நடத்துவாங்க, இங்கிலீஷு, ஆப்டி, ரீசனிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும், நடத்தும் போதே புரிஞ்சிடும், சரியா? ஆப்டின்றது நடத்தும் போது புரியாது, ஒரு 2-3 கிளாஸ் நடத்தினா தான் புரியும். இங்கிலீஷுன்றது நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ண பிறகு தான் புரியும், சரிங்களா? ஆனால் நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, ஃப்ரெஷர்ஸ்லாம் ரீசனிங்கில் மட்டும் புரியுதுன்னு சொல்லி ரீசனிங்கை மட்டும் நல்லா சால்வ் பண்ணி ரீசனிங் நிறையா சாப்டர் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. குவான்ஸுக்கும் இங்கிலீஷ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத மிஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்க பண்ணுற தப்பு. ஆரம்பத்திலே நீ 3க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னா உனக்கு 3மே நல்லா வரும். ஆரம்பத்தில் ரீசனிங்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது மட்டும் டீச் பண்ணும் போதே புரியுது, நம்ம சால்வ் பண்ணும் போது வருதுன்ட்டு அதுலேயே உட்காந்துக்கிட்டே கிடந்தேன்னா ஆப்டி இங்கிலீஷ் கடைசி வரை உனக்கு வராது. ஸோ இந்த தப்பை தான் ஆரம்பத்தில் ஃப்ரெஷர்ஸ் உள்ளே வரும்போது பண்ணுறாங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் நீ என்னைக்கு இன்ஸ்டியூட்டில் சேர்றையோ அன்னைக்கே உன்னோட மென்டார்ட்டையோ டீச்சர்ட்டையோ கேட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு படிக்க ஆரம்பிச்சிரு. அப்படி இல்லையா, நம்ம சேனல்லையே ரீசனிங் எப்படி படிக்கணும், ஆப்டி எப்படி படிக்கணும், இங்கிலீஷ் எப்படி படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், பேங்கிங் அவேர்னஸ் எப்படி படிக்கணும்னு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாரு, சரியா? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதை மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெஷர், திரும்பியும் சொல்கிறேன், சரிங்களா? அடுத்தது எக்ஸாம் அப்ளை பண்ணுறது. யார்கிட்டையாவது கேட்டோ இல்லை நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் நிறையா வீடியோ எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி, அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு 8-10 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், சரியா? நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்ன செஞ்சிருவானா,
ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வர போய் கிளியர் பண்ணி போகும்போது கேட்டகரியை தப்பாக போட்டிருப்பான், டேட் ஆஃப் பர்த்தை அப்ளை பண்ணும்போது தப்பாக போட்டிருப்பான், அப்ளை பண்ணுற விஷயத்தில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவான், அதனால அவனுக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு. இப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். புரியுதா? டேட் ஆஃப் பர்த் வந்து 92ன்னு போடுறதுக்கு பதிலாக 94ன்னு போட்டு அப்ளை பண்ணி அதையும் பார்க்காம விட்டுருவான். சரியா? எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ண பிறகு கடைசி பார்த்து என்கிட்ட வருவாங்க, சார் இப்போ நான் டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி போட்டேன், என்ன செய்கிறது? ஒன்றும் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு படித்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுற விஷயத்தில் வந்து தப்பு பண்ணிடுவாங்க. ஃப்ரெஷர் தயவுசெய்து யார்கிட்டையாவது கேட்டு உங்கள் பக்கத்தில் உள்ள சீனியர்கிட்டையோ இல்லை டீச்சர்கிட்டையோ இல்லை நம்ம சேனலில் வீடியோ பார்த்தோ எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள், கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இது முக்கியமான விஷயம். சார் இதெல்லாமா சார் சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்குதுயா, ஃப்ரெஷர் நிறைய மிஸ்டேக் விடுவேன் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதில்ல, அதுக்காண்டி சொல்கிறேன். சரிங்களா? அதை மாதிரி உடனே மார்க் டெஸ்ட் எடுக்கக்கூடாது. நீ எல்லா டாப்பிக்லேயும் ஸ்ட்ராங் ஆகாமல் மார்க் டெஸ்ட் எடுத்தேன்னா உனக்கு டிமோட்டிவேஷன் ஆகும், பேங்க் எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிட்டு போகலான்னு தோணும், நமக்கு இது வராது போல் அப்படின்னு தோணும். உடனே மார்க் டெஸ்ட் எடுக்காது. எல்லா டாப்பிக்கையும் பேசிக்ஸை முடி, சால்வ் பண்ணு, ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணு, உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் எடுங்க ஃப்ரெஷர்ஸ். சரியா? கிளியராக எல்லாத்துக்குமே. நான் இன்னொரு உண்மையை சொல்லணும்னா, இப்போ எஸ்பிஐ பிஓ வருதில்ல, அது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாமாக தான் இருக்கும். இப்போ ஃப்ரெஷராக இருக்குது உங்களுக்கு. நான் எல்லார மாதிரி ஒரே மாதத்தில் கிளியர் பண்ணிடலாம்லாம் போய் சொல்ல மாட்டேன். சரியா? ஃப்ரெஷர் வந்து நீ வந்து பக்காவாக ரெடியாக ஒரு 3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் வர எல்லா எக்ஸாமுமே உன்னால் கிராக் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த 3 மாதத்தில் ஏதாவது எக்ஸாம் வருதுன்னா போய் எழுதிப்பார், ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். எந்த எக்ஸாமும் அப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஃப்ரெஷர்ஸ்க்கு முக்கியமான விஷயம், எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணு, எக்ஸாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க, என்னென்ன அங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க, எல்லா எக்ஸாமுமே அப்ளை பண்ணு. பட் நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா ஒரு 3 மாதம் வந்து நீ ரெடி ஆகிறதுக்கான டைம். அந்த டயத்தில் எந்த எக்ஸாம் வந்தாலும் ப்ராக்டிஸ் எக்ஸாமை எடுத்துக்க. மேபி பாசிபிள் இருக்குது நீ கிளியர் பண்ணுறதுக்கு. பட் 3 மாதம் படிக்கிறதுக்கான டைம் தான். எல்லா எக்ஸாமுமே நீங்கள் ப்ராக்டிஸ் எக்ஸாமை தான் எடுத்துக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் மக்களே, இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தயவுசெய்து அதை மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இருந்தே. சரிங்களா? 10th 12th மார்க் ஷீட்டு, இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நேமெல்லாம் கரெக்டாக போடுறது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எல்லா விஷயந்தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பார்க்க சில்லித்தனமாக தான் இருக்கும், உட்காந்து யோசித்து பாரு. இந்த விஷயம்லாம் தான் நீ பார்த்து பண்ணி டிமோட்டிவேட் ஆகிருப்ப. இனி நீ டிமோட்டிவேட் ஆகாத. நம்மளை மீறி எவன்டா இருக்கான்? அவனும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான். அவனாலையும் முடியுது, நம்மளாலையும் முடியும்டா அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளால் முடியும்டா அப்படின்னு நினைங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களது விழுப்புறது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டின்